என்ன ஒரு ஆணவம், என்ன ஒரு கொழுப்பு! நரேந்திர மோடி அவர்களை பற்றிலாம் எதிர்த்து பேசுறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுறார். நரேந்திர மோடி அந்த திமுக குடும்பம் என்னவெல்லாம் தியாகம் செய்தது தெரியுமா அப்படின்னு அந்த கட்சியில பேசுறான். மிசாவில் ஜெயிலில் இருந்தாங்க. மிசாவில் ஜெயிலில் ஸ்டாலின் மட்டுமாக இருந்தாரு. நூற்றுக்கணக்கான திமுக குடும்பம் எல்லாம் ஜெயில தான் இருந்தாங்க. இந்த குடும்பம் இந்த கட்சிக்காக என்ன தியாகம் செய்தது தெரியுமா? என்ன தியாகம் பண்ணாரு உதயநிதி? நயன்தாராவோட டூயட் பண்ணார் சினிமாவில், சந்தானத்தோட காமெடி பண்ணாரு. இது தியாகமா? இதை விட இந்த கட்சிக்காக கஷ்டப்பட்டவன், ரத்த சிந்தினவன், போலீஸ்ல அடி வாங்கினவன், பொய் வழக்குகளை சந்திச்சவன் திமுக இல்லையா? இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வாரிசு அரசியலை புகுத்திட்டாங்க. ஒரு காலத்துல கருணாநிதி உயிரோடு இருக்கிறப்ப கழகம் ஒரு குடும்பம், கழகம் ஒரு குடும்பம்னு சொல்லிட்டே போயிருந்தார் இந்த கலடு. இப்பதான் தெரியுது கழகம் ஒரு குடும்பம் இல்லைங்க, அந்த குடும்பம் தான் கழகமே. முழுக்க திமுக தான். அந்த கருணாநிதி குடும்பம் தான் திமுக கட்சியாக மாறிவிட்டது. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பணபலம் இருக்கு, அந்த அளவுக்கு அவங்க கிட்ட அதிகார பலம் இருக்கு. அதனாலதான் அவங்க நம்ம ஓட்டெல்லாம் விலை பேசுறாங்க. இது நமது பணம் தான் தெரியாமலே நம்ம அவங்களை ஓட்டு போடுறோம். இதுதான் அடுத்த கொடுமை. நம்மகிட்ட உள்ள பிரச்சனை தான். இது நம்ம பணம், நம்ம வரி பணம். நாம கட்டுற பணத்தை எடுத்து தான் நமக்கு ஓட்டு போடுறதுக்கு பணம் கொடுக்குறான். ஒருத்தன் அதை தானா ஆனான்னு வேற எழுதியிருப்பான். நம்ம நினைக்கிறோம் அது தமிழ்நாடு அரசு நினைக்கிறோம். இல்லை, அவனே எழுதியிருக்கான் தரமானது அல்ல அப்படின்னு அவனே எழுதியிருக்கான். அந்த மாத்திரை கொடுப்பான். மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, ஊசி இல்லை, டாக்டர் இல்லை, நர்ஸ் இல்லை. என்னப்பா இப்படி வச்சிருக்கிற ஆஸ்பத்திரி? அக்கா அன்னைக்கு 500 ரூபா வாங்கினே இல்லைக்கா. இதெல்லாம் கேட்காதுக்கா. ஏப்பா எங்க ரோடே குப்பையா இருக்கப்பா, குப்பை அல்றது ஒருத்தர் வர்றது இல்லையப்பா. அக்கா கவுன்சிலர் ஓட்டு போடுறது காசு கொடுத்து தானேக்கா கவுன்சிலர் ஆனே. அன்னைக்கு மட்டும் வக்கனே கேட்டு வாங்கினா 500 வேணும் 1000 வேணும்னு எனக்கு எவ்வளவு கொடுப்பேன்னு கேட்டேன். அது பிறகு குப்பையா தான் இருக்கும். என்ன பண்றது? நான் அந்த காசை தான் கொடுத்து அந்த டெண்டர்ல இருந்து அடிச்சு வச்சிருக்கேன் சொல்லுவானா இல்லையா? பாருங்க, நான் இன்னைக்கு மதுரையிலிருந்து கிளம்புனேங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, 2.5 மணி நேரத்துல மதுரையிலிருந்து உங்க ஆவரைக்குளத்துக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா அது நரேந்திர மோடி போட்ட ரோடு. நீங்க தமிழ்நாடு பூரா எங்கேனாலும் பஸ்ல போங்க, கார்ல போங்க, பைக்ல போங்க, சைக்கிள் கூட போங்க. எங்கெல்லாம் ரோடு அகலமா இருக்கோ, வசதியா இருக்கோ, நினைச்ச நேரத்தில் போய் சேர முடியுதோ, ஆக்சிடென்ட் இல்லாம வண்டிக்கு எந்த பஞ்சர் ஆகாம போக முடியுதோ, அதெல்லாம் எங்க ஐயா நரேந்திர மோடி போட்ட ரோடு. எங்கெல்லாம் ரோடு குண்டு குழியுமா இருக்கோ, டொங்கு டொங்குன்னு போறோமோ, நீங்களும் உங்க வீட்டுக்காரரை விழுந்து விழுந்து எந்திரிச்சு போறீங்களோ, வண்டி பஞ்சர் ஆகுதோ, அதெல்லாம் எங்க ஐயா ஸ்டாலின் போட்ட ரோடுங்க. நீங்க தமிழ்நாடு பூரா அதான் நிலைமை. ஸ்டாலின் போட்ட ரோடு எப்படி இருக்கோ, நரேந்திர மோடி போட்ட ரோடு எப்படி இருக்கும் பாருங்க.